வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற. வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி டீம் நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். கௌரி கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே. எல்லாருக்கும் இந்த பாட்டுல இருந்தே புரிஞ்சுட்டு இருப்பேன். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலைங்கிற ஃபீலிங், வருத்தங்கள் நிறைய இருக்கு. இதுல யாருக்கு இருக்கு அப்படின்னா, பையன் பொண்ணை விட பெத்தவாளுக்கு நிறைய இருக்கு. மனசு அப்படி கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு போன் எந்த சேனல்ல இருந்து அவளே சொல்றா, இவ்வளவு போன் வருது மாமா, எப்படி மெயின்டைன் பண்றது நீங்க சொல்லுங்க. இந்த வாட்டி அந்த தடையை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழி இருக்கு எங்க சேனல்லே என்கிட்ட வந்து கேட்க சொல்றாரு மாமா. அதுக்கு என்ன கல்யாணம் ஆகலைன்னு வருத்தமா? யார் சொன்னா யாருக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு? ஏன் கல்யாணம் ஆகலேன்னு கேட்கிறீங்களா, இல்ல எதனால ஆகலேன்னு கேட்கிறீங்களா? ரெண்டு விஷயமா இருக்கு. ஒண்ணுமே கிடையாது சார், ஈஸியா கல்யாணம், கவலையே படாது. முதல் விஷயத்தை எடுத்துப்போம். முதல்ல நம்பாத்துல முன்னோர்களுக்கு வழிபடுங்க. முதல் விஷயம் அதுதான். நான் எப்போதுமே அதை தான் சொல்லுவேன். திதி கொடுக்கிறவங்க அந்த எந்தெந்த காலத்துல உங்க சம்பிரதாயத்துல கொடுப்பீங்களோ அதை கொடுக்கணும். ஏற்கனவே 4 அண்ணன் தம்பி இருப்பா, அவளுக்கு ஒரு அப்பா இருப்பா. எங்க பெரிய என்ன பண்ற, 2வது என்ன பண்ணல, 3வது, அதெல்லாம் வேண்டாம். நீங்க தனித்தனியா வந்துட்டீங்களா, ஒன்னும் பெரியவரோட போய் சேர்ந்து இருக்கணும். பண்ணற காலத்துல இல்லையா, நீங்க தனியா பண்ணுங்க. முதல்ல அவளை சந்தோஷப்படுத்தணும். இதெல்லாம் சிம்பிள் வழி சார். யோசிக்காரர் சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹோமத்துல போய் உட்காரக்கூடாது. நிறைய ஜோசியம் சொல்லுவா, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அவளையும் நான் குறை சொல்ல மாட்டேன். அவ கண்ணில் என்ன படுதோ சொல்றான். ஒருத்தவங்க என்கிட்ட கேட்கறாங்க, 2 லட்சம் ரூபாய் செலவு பண்றேன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அதே மாதிரிலாம் வேண்டாம். 2வது கன்னியா சாபம். இதுல மிஞ்சி போனா இதுதான் சார் தடை. நான் சொல்றேன், ஒண்ணு முன்னோர்களுடைய சாபம் இந்த ஜாதகத்துல இருக்கும், அதனால கல்யாணம் ஆகாம இருக்கும், குழந்தை பிறக்காம இருக்கும், பிரிஞ்சு இருப்பாங்க. 2வது கன்னியா சாபம். நம்ம குடும்பத்துல முன்னோர்கள் வழியில யாரான கன்னியா பொண்ணியா இறந்து பிறப்பாங்க, இல்ல குடும்பத்துல விரிசல் வந்திருக்கும். அந்த மனஸ்தாபம் வீட்டு பெண்கள், இந்த வீட்டுல பிறந்த பெண்கள் சாபம் இடக்கூடாது. அவளுக்கு அவ அப்பா நல்லா கல்யாணம் பண்ணிருப்ப, பெரிய பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணிருப்ப, 10 பவுன் 50 பவுன் 100 பவுன் போட்டிருப்ப. 2வது பொண்ணுக்கு வெறும் 25 பவுன் போட்டிருப்ப. அப்பா அவருக்கு இல்ல. இந்த பொண்ணு என்ன சொல்ல, எங்க அக்காவுக்கு அவ்வளவு போட்டிய அப்படின்னா அப்பா போட போற அண்ணனை சிந்தனை பண்ணும். அதே மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பிறந்த வீடு, நாளைக்கு உனக்கு 2 குழந்தை பிறக்கும், அப்ப நீ என்ன பண்ணுவ? அதனால அதே மாதிரி அந்த காலத்துல இந்த முன்னோர்கள் சாபங்கள், கன்னியா சாபங்கள் விலக. அப்ப இது எப்படி தடையை நிவர்த்தி பண்றது மாமா அப்படின்னா, ஜாதக ரீதியாகவும் பண்ணலாம், நம்ம தெய்வ வழிபாட்டு மூலியமாகவும் பண்ணிக்கலாம். தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னா, இந்த முன்னோர்களுக்கு சொன்னேன், இன்னும் ராமேஸ்வரன் நீங்களே போய் ஸ்நானம் பண்ணி அங்க தர்ப்பணம் கொடுப்பார்கள். கொடுத்துட்டு, என்ன வசதி இல்லாதவன் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கான். அதனால அங்க போய் இது பண்ணலாம். 2வது கன்னியாதோஷம், சுமங்கலி சாபம், இதெல்லாம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னார் அப்படின்னா, ஆத்துல செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்துல துர்க்கை அம்பாளுக்கு விளக்கு போட்டு 5 சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு ரவிக்க விட்டு மஞ்சக்கிழங்கு வச்சு அங்க பாயசம் நைவேத்தியம் பண்ணி கொடுக்கறான்னா, ஒரு டம்ளர் பாயசம் அங்க இருக்கிறவாளுக்கு குடும்பம். எத்தனை பெரிய தோஷமா இருந்தாலும் போயிடும் சார். அது ராகு காலம் சார். அது ராகு தேவன் அம்பால பூஜை பண்றாரு. எதுக்காக பண்றாரு தெரியுமா? அம்பாளுடைய தரிசனம் கிடைக்கணும்னு. அம்பாள் என்ன சொன்னா தெரியுமா? எதுக்காக ராகுவை பூஜை பண்ண சொன்னா தெரியுமா? ராகு ரொம்ப விஷம் உள்ளவன், சனி பகவானுக்கு நிகரானவன்.
ராகுட்ட போய் விளையாடப்படாது. கேது புக்தி கூர்மையானவன். இருக்கிற கிரகங்களையே இந்த ராகுவும் சனியும் ரொம்ப உச்சிதம். இந்த 3 கிரகத்துக்கிட்டையும் போவே கூடாது. என்ன அப்படின்னா, இந்த ராகு பகவான் அம்பால பூஜை பண்றார். எப்படி பண்றார் தெரியுமா? அம்பானி இறங்காலினி புகழேது. அவரே வர்றார், அம்பால கேட்கிறார், அம்மா உன் அனுகிரகம் இருந்தாதான் நானே இங்க செழிக்க முடியுங்கிறார். ஏங்க, அப்படி ஒரு தோஷம் உள்ள ஒரு சர்ப்பதோஷம், நாகதோஷம் எல்லாம் ஜாதகத்தில் சொல்லுவார். எல்லா தோஷத்துக்கும் ஒரே தோஷ நிவர்த்தி ராகுகால பூஜை பண்ணி பாருங்கம்மா, குழந்தை கல்யாணம் நடக்கும். சத்தியம். என்ன எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ராகு பகவான் கொடுக்கும் பொழுது சனீஸ்வரனோட பொழந்து கொடுப்பாராம். சனீஸ்வரன் மண்டலத்தையே கீழ்ச்சியும் வரக்கூடியவர். ஆனா இந்த ராகு பகவான் இருக்கான் பாத்தீங்களா, பொழந்துன்னு கொடுப்பானா. எப்படி தெரியுமா ராகு கொடுப்பார்? குடத்தால கொட்டுவாங்க. இந்த குடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குபேர குடம், அதால அப்படியே கொண்டு கொட்டுவானா. ராகு நல்ல தசை நல்லா உக்காந்துட்டான் ஜாதகத்துல, கொண்டு கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவான். சரி மாமா, எனக்கு ஜாதகத்தை அப்படி இருக்குன்னா இது நல்லா இல்லைன்னா, இந்த கன்னியாதோஷம், சுமங்கலி தோஷம், சர்வதோஷ நிவர்த்தி எல்லாமே ராகு காலத்தில் அம்பாளுக்கு விளக்கு போட்டு இதே மாதிரி கொடுங்கோ. 5 வாரம் 6 வாரம் 7 வாரம் அப்படின்னு ஒத்தப்படையில நீங்க கொடுத்தேன்னா அம்பாள் தத்துவ சுரூபமா உங்க பொண்ணுக்கும் மாங்கல்ய பாக்கியத்தை கொடுப்பா, உங்க பையனுக்கும் விவாக பிராப்தத்தை கொடுப்பார். அடுத்தது திருமண தடைக்கு என்ன விஷயம்? அடுத்தது இதெல்லாம் சிம்பிளா பண்ணக்கூடிய விஷயம். அதை தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு பெருசா அங்கேயும் போல. அடுத்தது இந்த கல்யாணம், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது, குழந்தை பிறக்கல, இதுக்கெல்லாம் எல்லாம் உள்ள பெரிய ஆள் இருக்கார். எல்லாத்தையும் ஒரே நொடியில உடச்சி தள்ளக்கூடியவர் யார் தெரியுமா? ஆஞ்சநேய சுவாமி. ராகு பகவானே பயப்படுவான். சனி பெரிய ஆளு, ராகு அவனோட பெரிய ஆளு. ஆனா இவாளுக்குதான் பெரியவர் அவர். கலியுகத்துல இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? கலியுகத்துல சிவபெருமான் இருக்கார் சார், ருத்ராவதாரம் ஆஞ்சநேயன். நீங்க சும்மா நினைச்சிட்டு இருக்கா? பரமேஸ்வரன் உலகத்துல இருக்க ஒரு அவதாரமா உட்கார்ந்துட்டு இருக்க. கலிநாசம் நடக்கக்கூடாதுன்னு காப்பாத்திட்டு இருக்கார். நம்மெல்லாம் நல்லபடியா கைலாசத்துக்கு போகணும். என்ன, இந்த கலிநாசத்தை பார்க்க வேண்டாம், நரபலி சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். அப்படி ஒரு துஷ்டம் வரும் அப்படின்னு கல்கி அவதாரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காருங்க. அதை விட்டு தள்ளுங்க. ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்மளோட ஒருத்தன் இருக்கான் இல்ல, நமக்கு என்ன பலம். இப்ப தனியா ஆத்துல ஒரு குழந்தை இருக்கு, வெளியில போயிட்டு வரேன், அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு வர, அப்பா அம்மா பார்த்தோன்னா அதுக்கு ஒரு தைரியம் வந்துடும். இல்லைன்னா 10 ஃபோன் பண்ணும், அப்பா எப்போ வர, அம்மா எப்போ வர, அப்பா எப்போ வர, பயமா இருக்குப்பா, வாப்பா சட்னு வாப்பா. அதுக்குள்ள ஆத்துக்கு வர முடியாது, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கிடுக்குன்னு வருவோம். இதுக்காக பலம், புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பகத்தமரோகதாது. ஆஞ்சநேயர் இருக்காங்க, எல்லா தோஷமும் போயிடும் மாமா, போயிடும் மாமி, வாங்கோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கவலைப்படாதீங்க, குழந்தைகள்லாம் சந்தோஷமா வைங்கோ. நான் சொல்றேன், ஆஞ்சநேயன் பண்ணி வைப்போம். எத்தனை கல்யாணம் நான் பார்த்திருக்கேன். ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி ஆனா 38 வயசு பொண்ணு சார், 42 வயசு பையனுக்கு சீனிவாச கல்யாணம் நடக்கும்போது அங்கேயே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு சார், சுவாமி சன்னதிலேயே. அப்படி ஒரு விசேஷமான பக்தியா போங்கோ. காசெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோம், காசு இல்லைன்னு இங்க அழாதீங்க. ஏழையா இருக்க நானே, அக்லியா, அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. நான் கோடீஸ்வரன் அப்படின்னு நினைச்சு நீங்க சென்று போட்டுன்னு வர வேண்டாம். நீங்க எப்படி வேணா அவாவா வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல வாங்கோ. ஆனால் இங்க சுத்தத்தை வச்சுக்குங்கோ. ராமா, அஞ்சலியா, என்னை காப்பாத்துறா, எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம்டா, எல்லாம் கொடுத்த, இதை கொடுக்காம போயிட்டீடா. இங்க நீங்க வேண்டுங்கோ, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, இந்த கஷ்டம் எதுக்கு எனக்கு அப்படி நீங்க கேளுங்க. அவர் தான் ஜட்ஜிமெண்ட், செம்ம கொடுப்பார். ஆகையினால இந்த ராகு காலத்துல விளக்கு போடுங்கோ. ஆஞ்சநேயருடைய பலமாக ஒரு ராகு பகவான் கொடுப்பான். மாங்கல்ய தோஷம் போயிடும், சர்ப்பதோஷம் போகும், ராகுகேது தோஷம் போகும். கண்ணாப்பண்ணான்னு அலையாதீங்க. ராகுகாலம் எல்லா கோயிலையும் திறந்து இருக்கும், போங்க. எவ்வளவு பொம்னாட்டிகள் நீங்க பார்த்தீங்கன்னா புருஷாலே இருக்க மாட்டார், எல்லாம் ஆபீஸ்ல இருப்பார். மாமா என் பையன் வரல, பொண்ணு வரல, நீங்க போங்க, அப்பா அம்மா போங்க,
செஞ்சு கொடுங்க. முடிஞ்சா அந்த குழந்தை வந்தான்னா அவ கையால கொடுக்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு. அடுத்தது சுமங்கலி சாபம். இந்த கல்யாண தடைக்கெல்லாம் இதெல்லாம் இருந்தாங்க நிவர்த்தி பண்ணணும். கடைசி வரைக்கும் இதான் நிவர்த்தி, வேற ஒண்ணுமே கிடையாது. பயப்படாதீங்கோ, பயப்படாதீங்கோ, 100% சொல்றேன். என்ன அப்படின்னா ஜாதகத்துல இந்த 9 கிரகமும் சுத்தி சுத்தி தான் உட்கார்ந்து இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. கொடுத்தா போயிடுவான் சார், கொடுக்கலன்னா நின்றுட்டு இருப்பாங்க சார். நம்ம பார்த்துல ஒரு நாய் வளர்க்குறோம், உடனே வருது, நம்ம வெளியில போயிட்டு வந்தோன்னா என்னத்துக்கு வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? புரிஞ்சுக்கவே தெரியாது. கொஞ்சம் நினைப்பேன், நீங்க 2 பிஸ்கெட்டை கொடுக்கணும், அதுக்கு வந்தோடனே பசிக்கும், நீங்க 2 மணி நேரம் வெளில போயிட்டு வந்திருப்பேன். அது இல்லைன்னா அது மடியிலேன்னா நீங்க ஒரு முத்தமான எடுக்கணும், அதுக்கு அது கொடுத்தாதான் அது போய் உட்காந்துக்கும். ராஜா போடா நானி போடனா போகாது, அது பாசம். அதே மாதிரி இந்த நவக்கிரகங்கள் நம்மகிட்ட பாசமா தான் இருக்கா, யாரும் உங்களை படுத்தல. சுவாமி சார் வாழலாம், எந்த கிரகம் நம்மளை அழிக்குன்னு சொல்ற, எதுவும் அழிக்காது சார். சத்தியவான் சாவித்ரி அவ புருஷன் இன்னும் ஆயில் கிடையாது, அவனை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு அவ அப்பா, சத்தியவானுடைய அப்பா சொல்றார், சாவித்திரியோட அப்பா சொல்றார். ஆனால் சாவித்ரி என்ன சொன்னால் தெரியுமா? எனக்கு அவனை பிடித்தது, நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எந்த மரணம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னா. நவகிரகங்கள் அங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்கு. தர்மராஜாட்ட இருந்து வாதாடி புருஷன் ஆயிடுச்சுன்னு போயிட்டா 100 குழந்தைகள் பத்துக்கணும்னு. அவதான் புத்திசாலி பொம்பளை. நீங்க எல்லாம் ஆத்துல உட்காந்து கல்யாணம் ஆகாத குழந்தைகள் பசங்க எல்லாம் வெறுத்து போகாதீங்க, வாங்க பண்ணித்தரேன், முடியும், ஜெயிக்க முடியும். நீங்க ஆபீஸ்ல இப்போ 1 லட்ச ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவன் ப்ரமோஷன் வாங்கி 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் தான் ஆசைப்படுவீங்க. அவன் படிச்சுட்டு போவான், அதே மாதிரி நீங்களும் அதை படிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜில் நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு போகணும். அந்த நோக்கம்தான் இந்த வாழ்க்கை. ஆகையினால எல்லாருக்கும் இந்த பாக்கியம் இருக்கு. ஆத்துல சுமங்கலிகளுக்கு சாப்பாடு போடுங்க. ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமை ஒரு பொண்ணு பொண்ணாட்டி சாப்பாடு போட்டாலும் போதும், தோஷ நிவர்த்தி. இல்லையா கோவில்ல அன்னதானம் பண்ணுங்க. கோவில்ல சமைக்கிறாளா, அன்னதானம் பண்றாளா, எங்க சார்பா நீங்க புளிஞ்சாதம் போடுங்க சார் 5 கிலோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அவள்கிட்ட சொன்னீங்கன்னா 2 நாள் மணி போய் சொன்னீங்க பண்ணி கொடுப்பா. இல்ல ஆத்துல நம்ம அப்பாவோட கூட பிறந்த அக்கா தங்கைகள் அவளை கூப்பிடுங்க, அவளுக்கு சாப்பாடு போடுங்க. கல்யாணம் ஆயிருக்கணும் அவளுக்கெல்லாம். ஏன்னா ஆத்து பொம்நாட்டியோட தோஷம் கூட நமக்கு நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் சிம்பிளான வழி. அடுத்தது சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா சனிக்கிழமை எந்த ஆஞ்சநேயர் கோவிலோ அங்க போய் அன்னதானம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. எல்லாருக்குமே அங்க பாக்கியம் உண்டு. ஏன்னா இந்த அன்னதானம் எல்லாத்தையும் விட மிக சிறந்தது, தோஷ நிவர்த்தி பண்ணும். ஆகையினால அமாவாசனைக்கு ஆஞ்சநேயர் கோவில்ல அபிஷேகம் நடக்கும், அன்னதானம் பண்ணுவா, இல்ல தயிர் சாதம் கொடுப்பா, இல்ல எங்க ஆஞ்சநேயர் கோவில் நீங்க கேளுங்க, நாங்க சொல்றோம். எங்க பண்ணாலும் சரி சுவாமிக்கு ஒரு சாப்பாடு. இப்படி நீங்க பண்ண எல்லாம் எல்லா தோஷமும். சுவாமி எனக்கு சனி நல்லா இல்லை, இதனால கெடுக்குதுன்னு சொல்றா, என்ன பண்றது அப்படின்னா சனிக்கிழமைக்கு பகவான் ஸ்ரீஷ பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வாசல்ல பிச்சைக்காரன்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் காசெல்லாம் போடக்கூடாது அதிகமா. நீங்க என்ன பண்ணணும்னா, நான் கடையில இட்லி 4 வாங்கி, சாம்பார் பேக்கெட் வாங்கி, வாட்டர் கேன் வாங்கி, அவள்கிட்ட ஒரு 10 ரூபா பணம் கொடுத்து பவ்யமா கொடுக்கணும். அம்மா சாப்பிடுங்கம்மா, டேய் இந்தாடா இந்தா பிச்சைக்காரமா உனக்கு கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கார் நீச்சக்காரகன், அவனுக்கு பிடிச்ச இடமே அதுதான். அதனால அங்க இந்தாமா சாப்பிடுமா, 2 பேர் இருக்காங்களா, கேட்டாங்களா, பசிக்குதுமானா போய் வாங்கி கொடுங்கோ. நான் ஒண்ணுதான் சொன்னேன், நீங்க ஒண்ணு இல்லைங்க, 2 பேர் இருக்காங்களா வாங்கி கொடுங்க, இருமா நான் வாங்கிட்டு வரேன். இது பண்ணேன்னா சனீஸ்வர பகவான் எப்படி தெரியுமா இருப்பான், ஏங்கப்பா அப்படி ஆனந்தப்பட. சனீஸ்வர பகவான் சிரிச்சு பேசினது ஒரே ஒரு ஆள் தான் தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் அப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பார். இந்திரன்ட்டே அப்படிதான் இருந்தார். ஆனால் அவருக்கு பிடிச்ச ஒரு சிரிச்ச ஆள் யார் தெரியுமா? தசரத மகாராஜா. தசரத மகாராஜாட்ட தான் சிரிச்சு பேசினார், அவர்கிட்ட தான் கோபமே பண்ணல. ஏன்னா ராஜா தர்மவான், மனசு தர்மம். அப்படிப்பட்ட தசரத மகாராஜாக்கு தரிசனம் கொடுத்தவர் சனீஸ்வர பகவான். நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். என்ன
கண்டிப்பா கொடுப்பாருமா, கண்டிப்பா கொடுப்பான்ப்பா தம்பி. வாங்க, கல்யாணம் நடக்கும், தைரியமா இருங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்பாள் திருமங்கலம் கட்டிருக்கா, உங்களுக்கு திருமங்கல பாக்கியத்தை கொடுப்பா. வாங்க, பண்ணி கொடுப்போம். ஜெய் ஹனுமான்.